வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழுவை பொதுச் செயலாளரால் மட்டுமே கூட்ட முடியும். மாற்று தரப்பினர் கூட்டிய பொதுக்குழு செல்லாது என தினகரன் திட்டவட்டம். பிப்ரவரி 7ஆம் தேதி காலை சசிகலா சென்னை வருகிறார் என அறிவிப்பு. சசிகலா வருகையால் சிலருக்கு வேதியியல் மாற்றம் நடந்துள்ளதாக தினகரன் பேட்டி. பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அஞ்சலி. அமைதி ஊர்வலம் சென்று மரியாதை செலுத்திய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக அதிமுக பேச்சுவார்த்தை. அமைச்சர் தங்கமணி, வைத்திலிங்கம், ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் ஆலோசனை. மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு, பாடகர் எஸ்பிபி உள்ளிட்டோருக்கு பேரவையில் இரங்கல். கூட்டம் நாளை வரை ஒத்திவைப்பு. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி மாநிலங்களவையில் இன்றும் அமளி. ஆம் ஆத்மி எம்பிக்கள் 3 பேர் அவை நடவடிக்கைகளில் இருந்து வெளியேற்றம். பெங்களூருவில் களை கட்டும் விமான கண்காட்சி. வானில் சாகசம் செய்து அசத்தும் விமானிகள். மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 எம்பிக்களுக்கு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் பங்கேற்க தடை விதித்து அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கிய பட்ஜெட் தொடரின் 4வது நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவை தொடங்கியதும் பேசிய வெங்கையா நாயுடு, எம்பிக்கள் சிலர் செல்போன்களை பயன்படுத்தி அவை நடவடிக்கைகளை படம் பிடிப்பதாக கடிந்து கொண்டார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும், இந்த செயல்கள் தொடர்ந்தால் அவை விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, வேளாண் சட்டங்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக விவாதிக்க 15 மணி நேரம் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். இதற்காக இன்றைய கேள்வி நேரம் மற்றும் நாளைய கேள்வி மற்றும் நேரமில்லா நேர விவாதம் ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதம் நடைபெற்ற பிறகு விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்கப்படும் என்று வெங்கையா நாயுடு கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். Parties should discuss it among themselves and then come to conclusion. Right. It's over now. Right. Good. Good. Right. தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் 4 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டது குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா மற்றும் அதிமுக எம்பி தம்பிதுரை ஆகியோர் கேள்வி எழுப்பினர். Were reported missing, and later after 4 days on 23rd January it was reported by the Sri Lankan Navy that their bodies were found in the box right, sir, and the contention of the Sri Lankan Navy was that the fishermen's boat rammed into their vessel and so it happened, and it was not actually so. They have been brutally attacked and killed, and their catches have been taken away by the Sri Lankan Navy. Not only 4 people died now. 245 fishermen of Tamil Nadu fishermen till now killed by the Sri Lankan Navy, sir. This is a very grave situation taking place in that area. Sri Lanka, they are arresting, then we are also taking to bring back. But killing the fishermen, Tamil Nadu fishermen by Sri Lanka Navy is a condemnable thing. இதையடுத்து பேசிய வெங்கையா நாயுடு, அடுத்தடுத்து வரும் அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாகவும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது தொடர்பாக இலங்கை அரசுக்கு கடும் கண்டனத்தை இந்தியா பதிவு செய்திருப்பதாகவும் கூறினார்.
விதண்டாவாதங்கள் செய்யாமல் சசிகலா பின்னால் அதிமுகவினர் அனைவரும் அணிவகுக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அமமுக நாளேடான நமது எம்ஜிஆரில் வெளியாகியுள்ள கட்டுரையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எம்ஜிஆருக்கு பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்திய தந்தை கருணாநிதியை விஞ்சும் வகையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க கருதி இப்போது பெரியப்பா என திடீர் பாசம் காட்டி உரிமை கொண்டாடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா இல்லாததை பயன்படுத்தி முதல்வராகிவிடலாம் என்று ஸ்டாலின் செயல்படுவதை அறிந்தும் கூட துரோகிகள் குதர்க்கம் பேசி ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுகவை சீரழிக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர சசிகலாவின் தலைமையை ஏற்பதே நல்லது என்றும் அவரை உற்சாகமாக வரவேற்போம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் வரம் கொடுத்தவர் தலையில் கையை வைக்க வேண்டாம் என்றும் விதண்டாவாதத்தின் அடையாளமாக இருந்து தொண்டர்களை ஆவேசம் கொள்ள செய்யாதே என்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு சூசகமாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது என்றும் நாம் சொல்வதுதான் நடக்கிறது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கிறார். திமுக தீர்மான குழு உறுப்பினர் தமிழ்தாசன் இல்ல திருமண விழா தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின் கிராம சபை கூட்டத்தை அரசு நடத்தாததால் தான் திமுக நடத்தியதாக கூறினார். இதுகூட துணை முதல்வருக்கு தெரியவில்லை என்றும் ஸ்டாலின் சாடினார். திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கிராம சபை கூட்டத்தை எதிர்கட்சி தலைவர் நடத்திட்டு இருக்கிறாரு. கிராம சபை கூட்டத்தை இவருக்கு என்ன கூட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அரசாங்கம் தான் கூட்டணும். அரசாங்கம் கூட்டலங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டிட்டு இருக்கிறோம். அதை இப்ப என்ன சொல்றோம்? விரைவில் நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், விரைவில் நம்ம ஆட்சிக்கு வரோம். நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு, விரைவில் இல்லை, நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம சொல்றதா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கும் பழைய வாகனங்களுக்கு தகுதிச் சான்று கட்டணத்தையும் வாகனப்பதிவு புதுப்பிப்பு கட்டணத்தையும் பல மடங்காக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் 15 ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. அதன்படி 15 ஆண்டுகளுக்கு மேலான வர்த்தக ரீதியிலான வாகனங்களுக்கு தகுதிச் சான்று கட்டணம் 60 மடங்கிற்கு மேல் உயர்கிறது. வர்த்தக ரீதியிலான வாகனங்களுக்கு தகுதிச் சான்று கட்டணம் 12,500 ரூபாய் வரை வசூலிக்கப்பட உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு மேலான வர்த்தக ரீதியிலான வாகனங்களுக்கு சாலை வரி கட்டணத்தோடு சேர்த்து 10% 20% வரை பசுமை வரியும் விதிக்கப்பட உள்ளது. தனியார் வாகனங்களை பொறுத்தவரை 15 ஆண்டுகளுக்கு மேல் வாகனப்பதிவை புதுப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் வாகனப்பதிவை புதுப்பிக்க வேண்டும். அதன்படி வாகனப்பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 8 மடங்காக உயர்த்தப்பட உள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணமும் கார்களுக்கு 5000 ரூபாய் வரை வாகனப்பதிவு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சாலை வரியுடன் சேர்த்து பசுமை வரியும் விதிக்கப்பட உள்ளது. பெங்களூருவில் விமான கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். By 2 HTT-40 red livery flown by Renu Navasti. Right behind the Hawkeye and blue livery, Raji Joshi flies at Sitara by Tapur. Finally, the Domia by Chandan Singh, Wing Commander Gautam Singh, and Coordinator Bala Kumar. The AWC is truly an eye in the sky.
हवा से सूचना का संचार करने वाला, हवाई सुरक्षा की जिम्मेदारी उठाने वाला विजयी सपनों Squad Leader Mohit Kaushik, Flight Lieutenant Manish, Squad Leader Abhishek Jose and Flight Lieutenant Nitin Singh. This aircraft has added glory to our aircraft inventory. Ladies and gentlemen, please give a big round of applause for the Vijay formation. Two aircraft strike each other. In the lead is Wing Commander Varun and the left echelon is Wing Commander Karthikeyan. The light combat aircraft Marking a grand entry into the arena, the opening round fighters, the Rafale. The three aircraft are in big formation. Formation leader is Group Captain Neeraj Jha along with Wing Commander Umesh. The Superman is flown by Squadron Leader Nidhi Yadav and Squadron Leader UB Singh. The Jaguars are being flown by Wing Commander Mridul Ranjan and Wing Commander Rao. The Hawks are flown by Squadron Leader. ஏரோ இந்தியா 2021 நிகழ்வு தற்போது பெங்களூருவில் தொடங்கி இருக்கிறது. இந்த ஃப்ளைட் எக்ஸிபிஷனில் பல்வேறு ரகங்களிலான விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வீழாத உண்மை, விலைபோகா நேர்மை, சமரசமில்லா பார்வை. பிப்ரவரி 4 முதல் உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு புதிய பொலிவுடன். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது. இன்று மறைந்த சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் 22 பேருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதில் துரைக்கண்ணு, பாடகர் பாலசுப்ரமணியன், மருத்துவர் சாந்தா ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் அஞ்சலி செலுத்திய பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெறும். வெள்ளிக்கிழமையும் விவாதம் தொடரும். பாப் இசை பாடகி ரிஹானா டெல்லி விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளது இப்பிரச்சினைக்கு சர்வதேச வெளிச்சத்தை அளித்துள்ளது. வேளாண் சட்டங்களை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லைகளில் 2 மாதங்களுக்கும் மேலாக பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக CNN ஊடகத்தின் கட்டுரையை மேற்கோள் காட்டிய பாப் இசை பாடகி ரிஹானா, நாம் இதை பற்றி ஏன் பேசவில்லை என ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்து பதிவிட்டுள்ள இந்தி நடிகை கங்கனா, எல்லைகளில் போராடுபவர்கள் விவசாயிகளே இல்லை எனவும் ரிஹானா ஒரு முட்டாள் என்றும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வென்ற கண்ணன் ஆள்மாறாட்டம் செய்தது கோட்டாட்சியர் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கண்ணன் என்பவர் ஆள்மாறாட்டம் செய்து முதல் பரிசு வென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 2ஆம் பரிசு வென்ற கருப்பண்ணன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் முதல் பரிசு வென்ற கண்ணன் முறையாக பதிவு செய்யாமல் ஹரிகிருஷ்ணன் என்பவரின் 33ஆம் எண் பணியனை அணிந்து கொண்டு 12 காளைகளை அடக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விழா கமிட்டி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக கண்ணன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் உறுதியளித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க விழா கமிட்டிக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று ஊர் திரும்பிய வீரருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளிக்கோட்டையைச் சேர்ந்த கருப்பசாமி 17 ஆண்டு ராணுவ பணிக்கு பின் ஓய்வு பெற்றுள்ளார். ராணுவ உடையில் ஊர் திரும்பிய அவர் ரயில்வே நிலையத்திலேயே மேளதாளம் முழங்க வரவேற்கப்பட்டு வீடு வரை அழைத்துச் செல்லப்பட்டார். பரமக்குடி சேது சீமை பட்டாளம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி மாயமான 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் முசிறியில் உள்ள காவிரி ஆற்றில் சிறுவர்கள் ரித்திக்குமார், மிதுனேஷ் ஆகியோர் குளித்துக் கொண்டிருந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி இருவரும் மாயமாகினர். 2 வாரங்களுக்கு மேல் தேடியும் தீயணைப்புத் துறையினரால் சிறுவர்களை மீட்க முடியவில்லை. இந்த நிலையில் சிறுவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்காக பெற்றோர் அப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்து 100 மீட்டர் தொலைவில் 2 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் இருந்ததை பார்த்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் எலும்புக்கூடுகளை மீட்டு DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிப்ட் கொடுத்தவரை அடித்து உதைத்து பைக் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற மூவரை போலீசார் கைது செய்தனர். திட்டங்குளம் அருகே பைக்கில் வந்த முத்து சீதாராமன் என்பவரிடம் லிப்ட் கேட்டு ஏறிய மூவர் பாதி வழியில் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு வாகனத்துடன் அவர் வைத்திருந்த செல்போன் மற்றும் பணத்தையும் பறித்துச் சென்றனர். இந்த நிலையில் வேலாயுதபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பைக்கில் வந்த சூர்யா, மாயாண்டி மற்றும் கார்த்திக் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பைக் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். நாட்டில் ராணுவ ஆட்சிக்கு ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு தலைவர் ஆங் சான் சூச்சியை ராணுவம் கைது செய்துள்ளது. மேலும் அங்கு ஓராண்டுக்கு அவசர நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ராணுவ ஆட்சிக்கு ஆதரவாக மக்கள் சாலைகளில் திரண்டு குரல் எழுப்பினர். நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டினர். இதில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மியான்மரில் ராணுவ புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறித்து தெரியாமல் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன்பு நடனமாடிய பெண்ணின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. அந்த வீடியோவில் மியான்மரில் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவத்தினர் நாடாளுமன்றத்தை நோக்கி சைரன் வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர். அதை கவனிக்காத அரசு ஊழியரும் நடனக் கலைஞருமான கிங் ஹின் வை என்ற பெண் போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக அந்த பகுதியில் உற்சாகமாக நடன பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். முதல் முறையாக நடைபெறும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து அணி தகுதி பெற்றது. கொரோனா பரவல் காரணமாக ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இடையான டெஸ்ட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 71 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை 2-0 என கைப்பற்றினாலே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும். தொடர் சமனில் முடிந்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு மீண்டும் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு உருவாகும். தன்னம்பிக்கையும் தற்சார்புமே இந்தியர்களை தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. அரசை நம்பாமல் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் இந்தியர்களின் வெற்றி கதைகளை ITC-யுடன் இணைந்து உங்களுக்கு வழங்குகிறது நியூஸ் 18. தேசிய விருது பெற்ற எழுத்தாளரும் கார்ட்டூனிஸ்டுமான அபித் ஷுர்தி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக குழாய்களின் கசிவுகளை சரி செய்து வருகிறார். அவரின் சாதனை கதையை தற்போது பார்க்கலாம். Abid Surti is a national award winner for his series of short stories called Teesri Aankh. In 2007, he began fixing leaking water taps in his neighborhood in the Mira Road suburb of Mumbai. See, I never thought that I am doing something great. I just started it because I felt that this is to be done and the message is to be given to people that look, you do it. If you don't do it, tomorrow there won't be any water left for you to survive. I waited. They didn't do anything, so I said, let me do it, let me start it. Today, Surti's work is recognized and lauded across the world. His mission continues unabated even in a COVID-hit world. You see, when you do yourself, you feel so happy, you feel proud about it, which is what we call it Swabhiman. And if I can, anybody can. Abid Surti is saving every drop the Swabhiman way. கிரண் பேடி தேர்தல் அரசியல் இல்ல, நாளைக்கு நீங்க தான் ஓட்டு கேட்டு போறீங்க. இப்போ மக்கள் உங்க மேல ஒரு அதிருப்தியில் தான் இருப்பாங்க. மக்கள் நலத்திட்டங்களை தடுத்துட்டு தான் நான் கேள்வி கேட்டோமே தவிர தனிப்பட்ட என்ன நாங்கள் 2 பேரும் சம்பந்தியா. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள காங்கிரஸ் கட்சி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக திடீர் என்று நாம் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு ஜெகத்ரட்சன் அவர்கள் அந்த தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. காரைக்காலில் போய் நான் இப்படி சொல்றாரு. புதுவை முதல்வர் நாராயணசாமியுடன் ஒரு காரசார விவாதம். வெல்லும் சொல் நாளை பிற்பகல் 2 மணிக்கு.
தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஆந்திராவில் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக மூளைச்சாவு அடைந்த நபரின் இதயத்தை தனி மெட்ரோ ரயில் மூலம் மருத்துவ ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் கொண்டு சென்றனர். ஆந்திர மாநிலம் வாராங்களை சேர்ந்த விவசாயி நரசிம்மாரெட்டி என்பவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரின் இதயம், கல்லீரல் உட்பட உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முடிவு செய்தனர். நரசிம்மாரெட்டியின் இதயத்தை ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருவருக்கு பொருத்த மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி ஹைதராபாத் எல்பி நகரில் உள்ள காமினேனி மருத்துவமனையிலிருந்து ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு இதயத்தை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. சாலை மார்க்கமாக கொண்டு சென்றால் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கும் என்பதால் மெட்ரோ ரயில் மூலம் இதயத்தை கொண்டு செல்ல அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதையடுத்து பயணிகள் இல்லாத சிறப்பு மெட்ரோ ரயில் மூலம் எல்பி நகரிலிருந்து ஜூப்ளி ஹில்ஸ் நகரில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு 55 நிமிடத்தில் இதயம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. ப்ளூ வேல் பப்ஜி விளையாட்டுகளை அடுத்து தற்போது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை குடிக்க புறப்பட்டிருக்கிறது ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டு. புதுச்சேரியில் இந்த ஆன்லைன் விளையாட்டிற்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் உயிர் இரையாகி இருக்கிறது. கடந்த காலங்களில் மாணவ மாணவியர் மற்றும் இளைய தலைமுறையை அடிமைப்படுத்தி பைத்தியக்காரர்களாக்கி ஒரு கட்டத்தில் அவர்களின் இன்னுயிர்களையும் பறித்த விளையாட்டுக்கள் ப்ளூ வேல் மற்றும் பப்ஜி. இவற்றால் உயிர் பலிகள் தொடர்ந்ததால் எச்சரிக்கை அடைந்த மத்திய அரசு இவற்றை தடை செய்தது. ஃபயர்வால் 0 ஹவர் என்ற விளையாட்டு இளைஞர்களை அடிமையாக்க தொடங்கி இருக்கிறது. இந்த விளையாட்டிற்கு முதன்முறையாக புதுச்சேரியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் தர்ஷன் பலியாகி உள்ளார். தர்ஷனுக்கு நடந்தது என்ன? புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி பகுதியை சேர்ந்தவர் பச்சையப்பன் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மகன் 16 வயதான தர்ஷன். இவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நன்கு படிக்கக்கூடிய தர்ஷன் கொரோனா ஊரடங்கின் போது ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க தொடங்கியுள்ளார். அதில் அவருக்கு ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டு அறிமுகமாகியுள்ளது. அந்த விளையாட்டிற்கு அடிமையான தர்ஷன் மணிக்கணக்கில் விளையாட ஆரம்பித்துள்ளார். அதை பார்த்த பெற்றோர் பயந்து போய் அடிக்கடி மகனை கண்டித்துள்ளனர். எனினும் அவர் கேட்பதாக இல்லை. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை வீட்டின் அறையில் அமர்ந்தபடி காதுகளில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு ஃபயர்வால் விளையாடி உள்ளார். விளையாட்டின் சத்தத்தை அவர் அதிகமாக வைத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 4 மணி நேரம் தர்ஷன் பைத்தியம் பிடித்தது போல் ஃபயர்வால் விளையாடி உள்ளார். இதனால் திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் அவரை உடனடியாக அரும்பார்த்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த மாணவன் தர்ஷன் அடிப்படையில் நல்ல குணம் கொண்டவர் என்றும் நன்கு படிக்கக்கூடியவர் என்றும் அக்கம் பக்கத்தினர் வேதனையுடன் கூறுகின்றனர். இதுமாரி என் ஃப்ரெண்டு கேம் விளையாடி இறந்துட்டான். அதனால் இனிமேல் யாரும் கேம் விளையாடாதீங்க. நானும் என் ஃப்ரெண்டை பார்த்து இனிமேல் திருந்தலான்னு இருக்கேன். அவுட்டோர் கேம் வேணுமோ விளையாடுங்க, அது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அவன் என்னோட சீனியர் தான் அந்த அண்ணன். எங்கள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு படித்தாங்க. நல்ல அண்ணன் தான், நல்லா படிக்கிறவங்க தான். அந்த கேமால தான் அண்ணன் இதுமாரி ஆச்சுனாங்க. நீங்க தயவு செய்து பேரண்ட்ஸ் முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு செல்லு கொடுக்காதீங்க. சில பேர் புடுக்குறாங்க, புள்ள அழுவுது போகுது. நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போறோன்னு செல்லை கொடுத்துட்டு நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது அந்த பசங்க கேம் விளையாடுதுங்களா படிக்குதுங்களா என்னன்னு தெரியல. அந்த பையன் இப்போ இறந்தே போயிட்டான். இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் எங்களால சொல்லுங்க? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பையன் இறந்தே போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தெரியுமா? போயிட்டு ஒரு உயிர் போயிட்டு அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பையன் சிரிச்சுட்டே இருப்பான் பார்த்தாலும் விளையாடி. இப்ப பிளஸ் 2 படிக்கிற பையன். அந்த பையன் மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்தா பக்கத்து வீடுதாங்க. அந்த பையன் ஊர்ல இருந்து வருவேன் பேசுவான். இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. ஃபயர்வால் என்கின்ற பெயரில்
அதிகம் கல்லூரி மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த விளையாட்டில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி முழுமையாக ஐக்கியமாக்கி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய மன வலிமை குறைந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வெளியில் சென்று விளையாடுவதும் இல்லை. பெற்றோர்கள் இதை கவனத்துடன் கூர்ந்து கவனித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆன்லைன் விளையாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வெளியில் சென்று உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அதிகப்படுத்தும் வகையில் வெளி விளையாட்டில் ஈடுபடுவதற்கு பெற்றோர்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்லைன் விளையாட்டுகளை பொறுத்தவரை பொழுதுபோக்கிற்காக என்று ஆரம்பித்து பின்னர் பொழுதையே விளங்கக்கூடிய அடிமைத்தனத்தில் நம்மை தள்ளிவிடும் என்பதால் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர் மத்தியிலும் செல்போன் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு தேவை என்கின்றனர் மருத்துவர்கள். பப்ஜி, ப்ளூவேல், ஃபயர்வால் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்தால் மட்டுமே இது போன்ற விபரீதங்களை தடுக்க முடியும். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மலேசியாவை சேர்ந்த பெண் ஒருவர் சென்னையில் ஒரு திரையரங்கின் அனைத்து டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்து தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து உற்சாகமாக படம் பார்த்துள்ளார். மயிலாப்பூரை சேர்ந்த ஆஷ்லினா என்பவர் மலேசியாவில் வசித்து வருகிறார். விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் படத்தை பார்ப்பதற்காக ஆர்வமுடன் சென்னை வந்துள்ளார். ஆனால் திரையரங்குகளில் டிக்கெட்டுகள் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்ததால் அண்ணா நகரில் உள்ள பிரபல திரையரங்கில் 150 டிக்கெட்டுகளை மொத்தமாக முன்பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து திரையரங்கில் படம் பார்த்தும் அங்கிருந்த பேனர்கள் முன்பு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்துள்ளார். தூத்துக்குடியில் தொடர் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் உடனடியாக காப்பீட்டுத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முதற்கட்ட கொரோனா தடுப்பூசி போடும் பணிக்கான செலவில் 82% PM கேர்ஸ் நிதியம் ஏற்றுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த மத்திய செலவினங்கள் துறை செயலாளர் TV சோமநாதன், கடந்த ஜனவரி முதல் வருகிற மார்ச் மாதம் வரை தடுப்பூசிக்கான செலவை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுள்ளது என்றார். அதற்காக மொத்தம் 2700 கோடி ரூபாய் செலவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவலுக்கு முன்னதாகவே கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மொத்த செலவில் 480 கோடி ரூபாயை மத்திய சுகாதார அமைச்சகமும் 2220 கோடி ரூபாய் PM கேர்ஸ் நிதியமும் ஏற்றுக்கொண்டதாக TV சோமநாதன் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் ரயில் மூலம் கடத்த முயன்ற 1000 தோட்டாக்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். பொங்கைகான் ரயில் நிலையத்தில் வடகிழக்கு விரைவு ரயிலில் போலீசார் வழக்கம் போல் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகிக்கும் வகையில் கேட்பாரின்றி கிடந்த 2 பைகளை பரிசோதித்தனர். அதில் இருந்த அட்டைப்பெட்டிகளுக்குள் துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தோட்டாக்களை ஆய்வுக்காக அனுப்பியுள்ளதாகவும் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெறும் மாபெரும் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சியில் இடம் பிடித்துள்ள ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. நெல்லை மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ஓவியம் மற்றும் சிற்ப கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த கண்காட்சி 3 நாட்களுக்கு நடத்தப்படுகிறது. கண்காட்சி சென்னை கவின் கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரான ஓவியர் சந்துரு தொடங்கி வைத்தார். மேலும் ஆயில் பெயிண்டிங் உள்ளிட்ட பல வகையான ஓவியங்கள் மற்றும் சிறு குச்சிகளில் செய்யப்பட்ட வள்ளுவர் கோட்டம், சாக்பீஸில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளிட்ட சித்திரங்கள் தத்ரூபமாக காட்சியளித்தன. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் 20,000 ஏக்கர் நெற்பயிர்களில் நோய் தாக்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா, தாளடி நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கும் ஏற்பட்ட விளைநிலங்களில் நெற்பயிர்கள் சேதமடைந்துவிட்டன. மழை பாதிப்பில் இருந்து தப்பிய நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் 20,000 ஏக்கர் பயிர்களில் நெல் பழம் மற்றும் பூஞ்சான் கொல்லி நோய் தாக்கியுள்ளது. இதனால் மகசூல் வீடு வந்து சேராத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நெல் பழ நோய் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அப்படியே நெல்லை பார்த்தீங்கன்னா முனையில குண்டு குண்டா ஒரே பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல வந்துடும். அதை அறுவடை பண்ணியும் நெல்லையும் விற்பனை பண்ண முடியாத சூழ்நிலை. மருந்து அடிச்செல்லாம் அந்த நோய் போகாது. அது ஒரு பூஞ்சாலங்குழி நோய். அதை ஒழிக்கணும்னா முன்னாடியே விதை நேர்த்தி செஞ்சு விதையை வயலில் தெளிச்சாதான் அதை ஒழிக்கலாம். அப்பதான் அந்த வியாதி வராமல் இருக்கும். அதுக்கு வேளாண்மை துறை நடவடிக்கை எடுக்கணும்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏடிஎம் மையத்தில் பெண்ணை சரமாரியாக தாக்கி பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பெங்களூருவைச் சேர்ந்த ஜோதி உதயா கடந்த 2013ஆம் ஆண்டு ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்கச் சென்றார். அப்போது அங்கு வந்த சித்தூரைச் சேர்ந்த மதுக்கர் ரெட்டி ஜோதியை சரமாரியாக தாக்கியதுடன் பணத்தை பறித்துவிட்டு தப்பினார். இதையடுத்து நீண்ட தேடுதலுக்கு பின் கடந்த 2017ஆம் ஆண்டு மதுக்கர் போலீசில் சிக்கினார். இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு நீதிமன்றம் மதுக்கருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் போட்டிக்காக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய அணி வீரர்கள் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. இதில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது. முதல் போட்டி வருகிற 5ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் 6 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள பயிற்சி பள்ளியில் பயிற்சியை நிறைவு செய்த காவலர்களுக்கு நிறைவு விழா நடைபெற்றது. 6 மாத காலம் நடைபெற்ற பயிற்சியில் 21 பெண்கள் உட்பட 197 பேர் பங்கேற்றனர். திறந்தவெளி வாகனத்தில் சிறப்பு விருந்தினர் நிறைவிழாவில் கலந்து கொண்ட சிறைத்துறை டிஜிபி சுனில்குமார் சிங் பயிற்சி நிறைவு செய்த காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து பேசிய சுனில்குமார், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அவை சார்ந்த குற்றங்கள் பெரும் சவாலாக இருக்கும் சூழலில் காவலர்கள் அவற்றை எதிர்கொண்டு மனப்பக்குவத்துடன் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். குளோனிங் தொழில்நுட்ப முறையில் சீனாவில் 2வது பூனை பிறந்துள்ளது. பூனைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்று மற்றும் அதற்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகளில் சீனா ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு குளோனிங் தொழில்நுட்பத்தில் அந்நாட்டின் முதல் பூனை பிறந்தது. அதற்கு பிறகு தற்போது 2வது பூனை பிறந்துள்ள நிலையில் அதற்கு பிங் ஆன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சீன மொழியில் அதற்கு பாதுகாப்பு என்று அர்த்தம். நீளமான முடி மற்றும் தட்டையான முக அமைப்புடன் இந்த குளோனிங் கேட் பிறந்துள்ளது. ஜெர்மனியில் பருவம் தவறி பெய்த கனமழையால் கோப்லன்ஸ் நகரமே வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். ஜெர்மனியில் வழக்கத்திற்கு மாறாக வெப்பம் நிலவியதுடன் கனமழையும் கொட்டி தீர்த்தது. இதனால் அங்குள்ள ரைன் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. அத்துடன் கரையில் உடைப்பு ஏற்பட்டு கோப்லன்ஸ் நகரில் வெள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுந்துள்ளது. கோப்லன்ஸ் நகரமே வெள்ளத்தில் மிதப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். இதனிடையே மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான ஜெஃப் பெசோஸ் அமேசான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் விண்வெளி ஆராய்ச்சி உள்ளிட்ட தனது பிற வேலைகளில் கவனம் செலுத்த உள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக பெசோஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் பதவி விலகும் அவர் நிர்வாக தலைவராக தொடர்ந்து அமேசானில் நீடிப்பேன் என தெரிவித்துள்ளார். 57 வயதான பெசோஸ் 1997இல் சிறிய அறையில் தொடங்கிய அமேசான் நிறுவனம் கடந்த ஆண்டு ஊரடங்கு சமயத்தில் மட்டும் சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த மைதானத்தில் இதுவரை நடைபெற்ற போட்டிகள், இந்தியாவின் சாதனை பயணம் ஆகியவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 4 டெஸ்ட், 5 20 ஓவர் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு ராசியான சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் மைதானம் 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இங்கு முதல் முறையாக சர்வதேச அளவிலான கிரிக்கெட் போட்டி 1934ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது. முதல் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடின. இதில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. தனது முதல் வெற்றியை 1952ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பதிவு செய்தது. இதுவரை 32 டெஸ்ட் போட்டிகள் சேப்பாக்கத்தில் நடைபெற்றுள்ளன. இதில் இந்திய அணி 14 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 11 போட்டிகள் டிராவில் முடிவடைந்துள்ளன. 6 போட்டிகளில் இந்தியா தோல்வியடைந்துள்ளது.
கடைசியாக 2016ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செய்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய அணி 4 முறை இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்து அணியுடன் 3 முறையும் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் 9 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் இந்திய அணி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணி 3 போட்டிகளில் வென்றுள்ளது. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து செய்திகளை அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ் மொழி தமிழ் இனம் என இந்நேரமும் தமிழ் தமிழ் என்று தமிழ் சமூகத்திற்காகவே வாழ்ந்திட்ட பேரறிஞர் அண்ணாவை அவர்தம் நினைவு தினத்தில் போற்றி வணங்கி மகிழ்வதாக பதிவிட்டிருக்கிறார். இதுபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழை சுவாசித்தவர், தமிழர்களை நேசித்தவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை உடைமைகளாக்கி வாழ்ந்து வரலாறானவர், தமிழ்தாயின் தவப்புதல்வன் என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை திமுக சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, பொருளாளர் TR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லியில் குழுமியுள்ள கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் அங்கு தமிழக அரசு இல்லத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர்களான திருமாவளவன் மற்றும் ரவிக்குமாரும் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர். வன்முறை தவிர்த்து வன்முறை தவிர்த்து மதுரை நெல்பேட்டை பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு சிலை வைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். திரைப்பட இசைக்கலைஞர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா சென்னை வடபழனி இசைக்கலைஞர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது. தலைவராக இசையமைப்பாளர் தீனாவும் பொருளாளராக மகேஷும் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, நடிகர் பாக்யராஜ், இசையமைப்பாளர் SA ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியத்தின் உருவப்படத்தை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் உரையாற்றிய அவர், தமது பாடல்களால் உலகளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் SPB என புகழாரம் சூட்டினார். SPBக்கு சிலை வைக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினரோ திரை இசைக்கலைஞர்களோ கேட்டுக்கொண்டால் இசைக்கலைஞர்கள் சங்க கட்டடத்தில் சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இங்கே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் முறையாக இந்த திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்தின் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு குடும்பத்தாரின் சார்பாகவோ எங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நீங்கள் மனு மட்டும் அளித்தால் போதும். என்று சொன்னால் இன்றைக்கு பொது இடங்களிலே யாருடைய சிலையும் வைக்க முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட சங்கம் இசைக்கலைஞர் சங்கம் கட்டடம் இருக்கின்றது. இந்த கட்டட வளாகத்திற்குள்ளே வைப்பதற்கு அரசு அனுமதிப்பதற்கு நிச்சயமாக அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது. தொடர்ந்து பேசிய நடிகர் பாக்யராஜ், திறமை செயல் என இரண்டிலும் சிறந்தவர் SP பாலசுப்ரமணியம் என்றும், நேர்மறை எண்ணம் கொண்ட அவர் விளம்பர நோக்கம் இல்லாமல் பல பாடகர்களுக்கு உதவியவர் எனவும் குறிப்பிட்டார்.
இல்லை பாலு சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா டேலண்ட் அப்படிங்கிறது திறமைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் கேரக்டர் நல்லா இருந்தால் தான் அந்த டேலண்ட் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். பாலு சார்கிட்ட அது இருந்தது. 40,000 பாடல்களுக்கும் மேலாக பாடிய எஸ்பிபி எளிமையாக வாழ்ந்தவர் என இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார் தெரிவித்தார். ஒரு சங்கீத மன்னனாக அவர் வாழ்ந்தார். அவர் அந்த மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலே ஒரு 40,000 பாட்டு பாடின ஒரு கலைஞன் தனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவார். அந்த சிம்பிளிசிட்டி தான் அவரை நம்மளுடைய நெஞ்சங்களில் என்றைக்கும் ஒரு நீங்கா இடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மகா கலைஞனான எஸ்பி பாலசுப்ரமணியம் தலைகணம் இல்லாமல் வாழ்ந்தவர் என்றும் ராஜ்குமார் பாராட்டினார். சேலம் மாவட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பரிசோதித்து கர்ப்பிணிக்கு கருக்கலைப்பு செய்ய முயன்ற சம்பவத்தில் கர்ப்பிணி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வீட்டிற்கே வந்து கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று பரிசோதித்து கூறும் சட்டவிரோத கும்பல் இதில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. கும்பல் சிக்குமா? செல்போன், கையில் சூட்கேஸ், இருசக்கர வாகனத்தில் சென்று டோர் டெலிவரியாக கருக்கலைப்பு செய்யும் கும்பல் சேலம் சுற்று வட்டாரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கும்பல் கருக்கலைப்பு செய்ததில் கர்ப்பிணி ஒருவர் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் பூங்கொடி. இவரது மகள் 28 வயதான சரண்யா. சரண்யாவின் கணவர் அரசு பள்ளி ஆசிரியரான அருள். இந்த தம்பதிக்கு 3.5 வயதில் கனிஷ்கா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் சரண்யா கர்ப்பமானார். 4 மாத கர்ப்பிணியான சரண்யா பொங்கல் பண்டிகைக்காக ஆத்தூரில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றார். அப்போது மகளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை என்ன குழந்தை என்று பார்க்க ஆசைப்பட்டுள்ளார் சரண்யாவின் தாய் பூங்கொடி. ஆனால் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் இது தொடர்பாக தனது தோழி அலமேலு என்பவரிடம் கூறி புலம்பியுள்ளார். அலமேலு தனது மருமகன் சின்னராசு மூலம் சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த செபலியான சிவபிருந்தாவை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். சிவபிருந்தாவை தொடர்பு கொண்ட பூங்கொடி தனது மகள் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்க்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை கூறியுள்ளார். அதன்படி தனது இருசக்கர வாகனத்தில் கையில் சிறிய ஸ்கேனிங் மிஷினுடன் பூங்கொடி வீட்டிற்கே சென்றுள்ளார் சிவபிருந்தா. சரண்யாவை ஸ்கேன் செய்த சிவபிருந்தா கருவில் உள்ள குழந்தை பெண்தான் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து கருவை கலைக்கும் முடிவுக்கு வந்த பூங்கொடி சிவலி சிவபிருந்தாவிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். அவர் மூலமாக ஆத்தூரைச் சேர்ந்த போலி மருத்துவர் பூமணி என்பவரின் தொடர்பு கிடைத்துள்ளது. பூமணியை தொடர்பு கொண்ட பூங்கொடி தனது மகள் சரண்யாவிற்கு கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சரண்யா வீட்டிற்கு வந்த போலி மருத்துவர் பூமணி எந்த மருத்துவ பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றாமல் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்தே கருக்கலைப்பு செய்துள்ளார். அதனால் சரண்யாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனே அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் கருக்கலைப்பு முயற்சி அரசு மருத்துவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. வழக்கு பதிவு செய்த ஆத்தூர் போலீசார் சரண்யாவின் தாய் பூங்கொடி, அவரது தோழி அலமேலு, அவரின் மருமகன் சின்னராசு மற்றும் சிவலி சிவபிருந்தா ஆகியோரை கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய போலி மருத்துவர் பூமணி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 2 பேரை தேடி வருகின்றனர். தொடர் விசாரணையில் சிவபிருந்தா ஏற்கனவே பணியாற்றிய தனியார் மருத்துவமனையிலும் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என அறியும் பரிசோதனைகளை சட்டவிரோதமாக செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மருத்துவமனைக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டத்தில் வீட்டிற்கே சென்று கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் சட்டவிரோத கும்பலை போலீசார் பிடிப்பார்களா? எத்தனை கருக்கலைப்புகள் நடந்தன என்பது வெளிச்சத்திற்கு வருமா? தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.